திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் குருதி புனல் பகுதி 5. ராமையா வீட்டு திண்ணையில் கோபால் உட்கார்ந்திருந்தார். ஆஸ்பத்திரியிலிருந்து வந்து 3 நாட்கள் ஆகின்றன. உடம்பு வலி குணமாகிவிட்டாலும் மனவலி மட்டும் அடங்கவில்லை. ஆஸ்பத்திரியில் அவன் 2 நாட்கள் பாதி விழிப்பு பாதி நினைவு நிலைகளில்தான் இருந்தான். முழு பிரஜையும் 3ஆம் நாள்தான் வந்தது. ராமையா அவனுக்கு எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னார். பின்பு, ஆமாம், நீங்கள் எப்படி சேரியாண்ட அடிபட்டு கிடந்தீங்க? உங்களை எப்படி அங்கே கூட்டிக்கிட்டு போய் அடித்தாங்களா? இல்லாட்டி? அவன் நாயுடு வீட்டுக்கு தான் போனதிலிருந்து தோட்டத்தில் அடி வாங்கியது வரை நிதானமாக நடந்தவற்றை சொன்னான். நீ நாயுடு வீட்டுக்கு வந்தது வாஸ்தவம். ஆனால் நாயுடுவை பார்க்கல. அவர் அப்போ ஊரில் இல்லைங்கிறது அவங்க கட்சி என்றார் சிவா. கோபால் திடுக்கிட்டு விட்டான். நான் நாயுடுவை பார்க்கலையா? அப்போது நான் சந்தித்தது அவரோட உருவழி தோற்றமா? பாதுகாப்புக்காக அசல் ஹிட்லரை போல இன்னும் பல ஹிட்லர்கள் இருந்தாங்களாமே, அதே மாதிரி நாயுடுவும் பல போலிகளை தயார் செய்து வைத்திருக்கிறாரோ? என்ன பச்சை பொய்! என்னை கண்டு பேசவே இல்லை என்று சாதிக்கின்றானே. பணபலம் கட்சி பலத்துக்கு முன்னால் நிச்சயம் என் வார்த்தை எடுபடப் போவதில்லை. உங்களை காணலையேன்னு நானும் உங்கள் சிநேகிதரும் அன்றைக்கி ராத்திரி நாயுடு வீட்டுக்கு போய் விசாரிக்கிறப்போ நாயுடுவோட அடியாள் கூட்டமே அவங்க வீட்டில் இருந்தது. அவங்க சத்தியம் பண்ணுறாங்க நாயுடு 2 நாளாக ஊர்லேயே இல்லைன்னு. என்ன சொல்கிறீங்க இந்த அநியாயத்துக்கு? உங்களை அவளோட தோட்டத்திலேயே அடிச்சுட்டு பாப்பாத்தி ஊட்டாண்டே கொண்டு வந்து போட்டிருக்கானே, ஊர்லேயே புரளியை கலப்பி விடுறதுக்கு என்றார் ராமையா. புரளியா? ஆமாம், நீங்கள் பாப்பாத்தி வீட்டுக்கு குடிச்சிட்டு போனதாகவும் வரப்போகிற இதோ யாரோ ஆளுங்க அதை பார்த்துட்டு பட்டணத்துக்காரன் பறச்சிக்கிட்ட பண்ணுற வம்பப்பாருன்னு அடித்து போட்டதாக புரளி. பாப்பாத்தியையும் அன்னைக்கு ராவிலேருந்து காணலை. உங்களுக்கும் அவளுக்கும் நடந்த விவகாரத்தால் வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிட்டான்னு பேச்சு. அவள் எங்கே போய் தொலைச்சாலோ? கட்டையம் அவன் கத்திக்கிட்டே இருக்கான். பாப்பாத்தியை காணலியா? நாயுடு பையன் எதுக்கும் துணிஞ்சவன். உங்கள் பேரில் புரளியை கிளப்பி விட்டுட்டு அந்த குட்டியை எங்கேயோ கடத்திக்கிட்டு போய் வச்சுருக்கானோ என்னமோ தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. கோபாலுக்கு இப்பொழுது எல்லாம் தெளிவாக புரிந்தது. நாயுடு சாமர்த்தியமாக இதை செய்திருக்கிறார். நானும் டாக்டர் கனகசபீமா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் நேத்திக்கு வந்தார். நீ தூங்கிக்கிட்டு இருந்த. அநேகமாக இப்போ வந்தாலும் வரலாம். மறுபடியும் யூ டெல் ஹிம் எவ்ரிதிங். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்றான் சிவா. ஆமாம், போலீஸு பிடுங்கிட போகிறாங்க. அந்த நாயுடு பையில நாம் தான் கவனிக்கணும். ஊரில் பண்ணையாளுங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்காமல் விடுறதில்லைன்னு ராமையா மருந்து வைப்பதற்காக பக்கத்தில் இருந்த அலமாரியிலிருந்து ஃப்ளாஸ்கை எடுத்துக்கொண்டே இவ்வாறு சொன்னார். என்ன தம்பி, காஃபி குடிக்கிறீங்களா? அவர் கேட்டார். வேணாம், அப்புறமா குடிக்கிறேன். இதோ பாருங்க ராமையா சார், இது கோபால்கிற ஒரு தனிப்பட்ட ஆள், கண்ணையா நாயுடுங்கிற இன்னொரு தனிப்பட்ட ஆசாமி ஆள் வச்சு அடித்த விவகாரம். இதை ஒரு அரசியல் பிரச்சனையாக ஆக்கிடலாமா என்றார் கோபால். வடிவேலு பயலுக்காக நீங்கள் பேச போயிருக்கீங்க. அப்போது அடிச்சிருக்கான். இது எப்படி உங்கள் தனிப்பட்ட விவகாரங்கிறீங்க? நாமும் நம்ம ஆளுகளுக்கு சமாதானம் சொல்லணும்ல. நாயுடுவோட கோபம் எனக்கு புரியுது. நானும் நாயுடுவாக இருந்துட்டு அவரை சப்போர்ட் பண்ணலை. அப்புறம் வடிவேலுங்கிற ஒரு வப்பாட்டிக்கு பிறந்த மவனை நாயுடு இனத்தை சேர்ந்த அவருக்கு உறவான்னு கேட்டது அவரோட குலப்பெருமை மேலே எரிஞ்ச கல் மாதிரி. ஒருவேளை ஒரு சமூக பிரச்சனையாகவும் இருக்கலாம். வாட் யூ திங்க் சிவா? சிவா புன்னகை செய்தான். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை. எதுக்கு சிரிக்கிற? வடிவேலு அவருக்கு உறவான்னு நீ எதுக்காக கேட்ட? உனக்கு உண்டான கோபத்தில் அவரை அவமானப்படுத்தணுன்னு தானே கேட்ட? ஆமாம், ஐ வாண்டட் டு ஹிம் இன் ஹிஸ் பிளேஸ். ஒரு ஒப்பாட்டிக்கு பிறந்த மகன் ஒருத்தருக்கு உறவாக கேட்குறது அவரை அவமானப்படுத்துகிற மாதிரின்னு நீ ஏன் நினச்சிக்கிட்டா? உனக்கும் நாயுடுவுக்கும் என்னடா வித்தியாசம் என்றான் சிவா. கோபால் சிவாவை சிறிது நேரம் உற்று பார்த்து பிறகு சிரித்து கொண்டே சொன்னான். எஸ், யூ ஆர் ரைட். மத்தியதர மனப்பான்மைங்கிறது இதுதான். நம்ம ரத்தத்திலேயே அது ஊறி கிடக்குது. நாயுடுவை குத்தம் சொல்ல எந்த உரிமையும் கிடையாது. அதெல்லாம் கிடக்கட்ட தம்பி, போலீஸ்காரன் வர்றபடியும் வந்து விசாரிக்கட்டும் நாம என்று ராமையா சொல்லி கொண்டிருந்த பொழுதே ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் டாக்டருடன் அங்கு வந்தார். கோபால் டாக்டரை பார்த்து புன்னகை செய்தான். அவருக்கு 40 வயது இருக்கலாம். அதற்குள் தலை முக்கால்வாசி வழுக்கி ஆகிவிட்டது. முகமோ இளமையாகத்தானே இருந்தது. எப்படி இருக்கீங்க சப் இன்ஸ்பெக்டர்? உங்களை பேசலாமான்னு
கேட்காரு, அதுக்காக தான் வந்திருக்காரு என்றார் டாக்டர். சப் இன்ஸ்பெக்டருக்கு மிகவும் பெரிய சரீரம், 6 அடி உயரம், அதற்கு தகுந்த பருமன், முகத்தில் அடர்த்தியான மீசை, உள்ளம் கைகள் முரம் போல் இருந்தன. சப் இன்ஸ்பெக்டர் ராமையாவையும் சிவாவையும் மாறி மாறி பார்த்தார். நாம் கோபாலுடன் பேசும் பொழுது அவர்கள் அங்கே இருப்பதை அவர் விரும்பவில்லை போல் தெரிந்தது. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நினைவுக்கு வந்த வரைக்கும் சொல்லுங்க என்றார் சப் இன்ஸ்பெக்டர். அவர் ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்தார். சட்டைப்பையிலிருந்து ஒரு குறிப்பு புத்தகத்தை, பால் பாயிண்ட் பேனா இரண்டையும் எடுத்து கையில் வைத்து கொண்டார். நான் என்ன சொல்லணும்? நடந்தது சொல்லுங்க. இவர் உங்கள் ஃப்ரெண்டா? இவரும் டாக்டர் கனகசபையும் கண்ணையா நாயுடு உங்களை ஆள் வச்சு அடிச்சிருக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அடிப்பட்டவர் நீங்கள் தான். என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாமா? நீங்கள் சொல்கிறத கேட்டதுக்கப்புறம் நாயுடு வீட்டுக்கு போய் அவரை விசாரிக்கணும் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். அவனை விசாரித்தா என்ன சொல்ல போகிறான்? எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சாதிக்க போகிறான். இதில் ஏனையா என்னையா செய்வீங்க? லாக்கப்பில் போட்டு நல்லா உதச்சி அவன் செய்யாத குற்றத்தையும் செய்ததா ஒப்புக்க வைப்பீங்க. இப்போது நாயுடு வீட்டுக்கு போய் அவன் கொடுக்க போகிற தீனியையும் வந்து துண்ணுட்டு என்று பேசிக்கொண்டே போன ராமையாவை சப் இன்ஸ்பெக்டர் இடைமறித்தார். எப்படி விசாரிக்கணும்னு நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் போலீஸ்காரங்க சட்டப்படி தான் செய்வோம். ஒருத்தரை மட்டும் விசாரிச்சுட்டு அவர் பழி சுமத்துகிற ஆள் உள்ளே தள்ள எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நல்லா தெரியா உங்கள் சட்டமும் திட்டமும். கண்மண் தெரியாமல் அடித்து போட்டிருக்கான். அவன் வீட்டுக்கு போய் விசாரிக்க போகிறாரான். அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரித்தா என்னய்யா? வீட்டில் போய் தான் விசாரிக்கணுமா? அங்கே அவன் வீட்டில் என்ன நடக்க போகுதோ யார் கண்டாங்க என்று கோபத்தில் பொழிந்து தள்ளினார் ராமையா. இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகஸ்தர்களை பற்றி பேச தப்புக்கே உங்களை உள்ளே தள்ளலாம் தெரியுமா என்றார் சப் இன்ஸ்பெக்டர். நல்லா தெரியுமே, வசதி உள்ளவங்களுக்கு தானே இந்த காட்டில் சட்டம் திட்டம் எல்லாமே. உரிமை கிரிமைன்னு பேப்பரில் எழுதி போட்டுட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரியுறீங்க. டாக்டர், இந்த ஆளை கொஞ்சம் வெளியில் போக சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் இவரோட பேச முடியும் என்றார் இன்ஸ்பெக்டர். என்னங்க, இளநீர் வேணுங்களா என்று குரல் கேட்டதும் சிந்தனையில் அழிந்திருந்த கோபால் திரும்பி பார்க்க ராமையாவுக்கு சிறு பணிவிடை பிரியம் மாறி அந்த பையனுக்கு கோபால் மீது அலாதி பிரியம். அதுவும் கோபால் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த பிறகு அவனை இடையறாமல் கவனித்து கொண்டு சிருஷ்டிகள் செய்து வந்தது அவன். கொண்டா, சிவாவும் ராமையாவும் டாக்டர் கனகசபையும் பார்க்க போகிறார்கள். இன்னும் வரவில்லை. ராமையா சொன்னபடி நான் அது சொன்ன மாதிரி தான் நடந்தது. சப் இன்ஸ்பெக்டர் நாயுடு வீட்டுக்கு போய் விசாரித்துவிட்டு, நாயுடு அன்று இரவு கிராமத்தில் இருந்ததாக நிரூபணம் ஆகவில்லை என்று சொல்லிவிட்டார். அவன் நாயுடுவை பார்த்ததற்கு சாட்சிகளே இல்லை. ஆனால் நாயுடுவை அன்று கும்பகோணத்தில் பார்த்ததாக 30 சாட்சிகள். நாயுடு என்ன முட்டாளாக்கி விட்டார் என்னை. பாப்பாத்தி விவரம் மட்டும் தெரியவில்லை. அவள் எங்கே? வடிவேலு சொன்னது உண்மைதான். அவன் சொன்ன தகவலை வைத்துக்கொண்டு நாயுடுவின் அந்தரங்க பலகீனத்தை தான் சுட்டிக்காட்டியதுதான் அவருக்கு தன் மீது அவ்வளவு கோபம் ஏற்பட காரணமாக இருக்க வேண்டும். இயற்கை விளைவித்துவிட்ட குறைதான் நாயுடுவின் ஒவ்வொரு செயலையும் நிர்ணயம் செய்கிறது. ஒரு தனி மனிதனை சமூகத்தின் மீது கொண்ட ஆத்திரம், இத்தகைய ஆத்திரம் கொண்டவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயங்க மாட்டார்கள். பாப்பாத்தியை நாயுடு கடத்தி கொண்டு போய் வைத்திருப்பது உண்மையானால் இந்த ஊரில் தன்னை பற்றி பொருளையை கிளப்பிவிட்டு விட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அவன் சுட்டிக்காட்டிய பலகீனம் தம்மிடம் இல்லை என்று அவனுக்கு நெறிபுத்தி காட்டுவதற்காகவும் கூட இருக்கலாம். போதுங்களா இளநீர் என்று கேட்டான் மாறி. போதும், நீயும் போய் அவங்களோட கோலி விளையாடு என்றான் கோபால். சற்று தொலைவில் சில குழந்தைகள் கோலி விளையாடி கொண்டிருந்தன. மாறி குதித்து கொண்டு ஓடினான். அப்பொழுது ராமையாவும் சிவாவும் வேகமாக வந்து கொண்டிருப்பதை கோபால் கவனித்தான். ஏன் இவ்வளவு விரைவாக வருகிறார்கள்? என்ன நடந்து விட்டது? ராமையா கோபமாக இருக்கிறார் என்பது அவருடைய முகத்தில் இருந்து வெளிப்படையாக தெரிந்தது. பார்த்தீங்களா அக்கிரமத்தை? சீறிக்கொண்டே வந்தார் ராமையா. ஏன், என்னாச்சு? டாக்டரை பார்த்துட்டு வரப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் போயிட்டுருக்கிறத பார்த்தேன். அந்த பையன் ஜீப்பை நிறுத்தி என்னை பார்த்துட்டு சொல்கிறான், ஏய்யா நாயுடு அடித்தாருன்னு பொருளையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஆள் கோபாலு சொல்கிறது பூரா பச்சை பொய். மிராசருக்கு எதிராக பண்ணை ஆளுகளை கிளப்பி விடுறதுக்காக இப்படி சதி பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. தொலைச்சி போடுறான் உங்களை, தொலைச்சி வீராப்பா அப்படி சொல்லிட்டு படக்குன்னு போட்டான் என்றார் ராமையா.
வேகமாக நடந்து வந்ததாலும் படபடப்பாக பேசியதாலும் அவருக்கு மூச்சு இறைத்தது. கோபாலுக்கு அசாத்திய கோபம் ஏற்பட்டது. இதை எதிர்த்து போராடாமல் இருப்பதுதான் கோழைத்தனம். ஆனால் யாரோடு எப்படி போராடுவது? கண்ணையா நாயுடுவோட நான் போராடுவதன் மூலம் இது முடிந்து விடுமா? இது ஒரு குறியீட்டு பிரச்சனை, அவ்வளவுதான். நாடெங்கும் எவ்வளவு கண்ணையா நாயுடுகள் அநியாயம் செய்துவிட்டு தப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சமூக பிரச்சனையா, அல்லது அரசியல் பிரச்சனையா, அல்லது இயற்கையினால் விளைந்த மனோதத்துவ பிரச்சனையா, அல்லது இயற்கையினால் குறையுண்ட ஒரு தனிப்பட்டவர் சமூகத்தின் மீது பழிவாங்க மேற்கொண்ட நடவடிக்கையினால் விளைந்த மனோதத்துவ பிரச்சனையா என்று புத்தி சாதுரியமாக ஆய்ந்து கொண்டிருப்பதில் என்ன பயன்? ஒதுங்கியிருந்து ஒரு பார்வையாளனாக இனி என்னால் இருக்க முடியாது. நம்ம ஜனங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னது அவர்கிட்ட சொன்னால் போதும், உடனே என்ன ஆகும்னே தெரியாது என்றார் ராகவையா தொடர்ந்து. திடீரென்று கோபாலை ஒரு அடக்க உணர்வு ஆட்கொண்டது. தன் பொருட்டு ஒரு கிளர்ச்சி ஏற்பட வேண்டியது அவசியம்தானா? நான் ஒரு தனி ஆள், வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவன். நான் அடிபட்டதை ஒரு பெரிய அரசியல் விவகாரமாக ஆக்கிடாதீங்க. நீங்கள் அடிபட்டது மட்டும் இல்லைங்க, இதை தவிர வேறு எத்தனையோ பிரச்சனையும் இருக்குது. வடிவேலுவே அந்த இடத்துலேருந்து கிளப்ப பார்க்குறான். முதலாளிங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு சங்கம் வச்சு அதில் நம்ம ஆளுங்க கேட்கணும்னு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுக கோட்டி வெளியூர்லேருந்து கூலிக்கு ஆளுகளை அழைச்சிட்டு வந்து வயல் வேலை செய்ய சொல்லி பயமுறுத்தி கிட்டாலேன்னு திரியிறான். இந்த பயலுக்கு ஒரு பாடம் சொல்லித்தர வேண்டாம்? கோபால் தனக்கு அந்த உணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தோன்றியது. நீ அடிபட்டதை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள் என்பது போலிருந்தது அவருடைய பேச்சு. ஆனால் அவர் கவலைப்படவில்லை என்று சொல்லிவிட முடியுமா? அடிபட்ட அன்றே என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்ததே அவர்தானே. எனக்கு நினைவு வரும் வரை என் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டு கண் விழித்து கட்டி காத்திருக்கின்றார். ஆனால் ராமையா என்கின்ற அந்த அந்தரங்கமான நண்பர் என்பதோடு மட்டுமில்லாமல் அவர் கட்சி தோழர். கட்சி நலனுக்கு பிறகுதான் மற்றவையெல்லாம். நான் அடிபட்டதை கட்சி போராட்டத்துக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானித்து இருப்பதில் தவறொன்றுமில்லை. இது ஒரு சந்தர்ப்பம். ராமையாவின் பதில், அதாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது. அவர் இவ்வாறு சொன்னவுடன் என் மனதில் ஏன் ஒருவித ஏமாற்ற உணர்வு தோற்றுகிறது? முக்கியமாக ஏற்பட வேண்டுமது உன் நினைவா? அப்படியானால் ஒரு ஸ்தாபனத்தோடு கொள்கை ரீதியாக போராட வேண்டும் என்ற நினைவு சமூக நோக்கு என்கின்ற லட்சிய பார்வையின் அடிப்படையில் பிறந்ததல்ல. தனக்கு இழைக்கப்பட்ட சிறுமை என்கின்ற சுயநலத்தில் விளைந்த குறிக்கோள்தான். தன் அண்ணன் அரசாங்கத்தால் கொல்லப்பட்டது கண்ட லெனின் கோபம்தான் ரஷ்ய புரட்சிக்கு காரணம் என்று சர்ச்சில் கூறியிருப்பது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. எல்லாவற்றையும் இப்படி கொச்சைப்படுத்தி காண்பது மனோதத்துவ ஆராய்ச்சினால் ஏற்படும் வக்கிரமான பார்வை. இது அவசியம்தானா? இது எப்படி இருந்தாலும் என்ன? காரண காரிய தொடர்பு என்ற அளவில் இதற்கு ஒரு யதார்த்த மதிப்பு உள்ளே தோன்றியது. காரியத்தை நின்றும் காரணத்தை வேறுபடுத்தி அதை கண்டுபிடித்த அல்லது கண்டுபிடித்தது போன்ற மயக்கத்தில் ஆழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்றார் ராமையா. உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க என்றான் கோபால். என்ன செய்கிறது? நாயுடுவுக்கு ஒரு பாடம் கற்பிச்சாகணும். இதுக்காக நாம் என்ன வேணாலும் செய்யலாம். என்ன சிவா பேசாமல் இருக்க? நீ என்ன சொல்கிற? சிவா அவர்கள் இருவரும் பேசுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு பெரிய போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் தான் தில்லியிலிருந்து வரவில்லை. சொல்லப்போனால் எனக்கு இதுவரை அரசியலில் அக்கறை இருந்ததே கிடையாது. ஆனால் திருவாரூர் அனுபவம் என் அடிமனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். எஸ், எவ்ரிதிங் இஸ் ராட்டன் இன் தி ஸ்டேட் ஆஃப் டென்மார்க். நான் கோபாலை பற்றி இதுவரை நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் தவறோ சமூக மதிப்புகளின் பாதிப்பினால்தான். அதாவது இவற்றை ஏற்றுக்கொள்வதாலோ அல்லது எதிர்ப்பதாலோ ஒரு தனி மனிதனின் மனோதத்துவ பிரபுஞை உருவாகிறது என்று அவன் அடிக்கடி வாதாடுகின்றவன். அதாவது தான் எந்த நிகழ்ச்சியாலும் இதுவரை பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அகடமிக் ரீதியாக வாதாடியவன். இப்பொழுது நான் ஒரு தனி விளைவுதான் என்று கூறிக்கொண்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.